தென்காசியில் இருந்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வந்த ஒரு நபர் வந்து ட்ரெயின்லேயே இறந்துட்டார். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்ததே ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி, மஞ்சள் காமாலைக்காண்டி. மஞ்சள் காமாலை ட்ரீட்மெண்ட்டு எடுக்கிறதுக்காண்டி வந்தவர் ட்ரெயின் கொஞ்சம் லேட்டான டைமிங்கில் அவர் ட்ரெயின்லேயே வந்து இறந்துருக்காரு. தயவுசெய்து மஞ்சள் காமாலையை சாதாரண விஷயம் நினச்சி அசால்ட்டாக இருந்துடாதீங்க. ஒரு உயிரை எடுக்கக்கூடிய ஒரு பவர் வந்து அந்த மஞ்சள் காமாலைக்கு இருக்குது. இந்த மஞ்சள் காமாலைக்கு நாட்டு மருந்தா இங்கிலீஷ் மருந்தான்றது ரெண்டாவது பட்சமாக இருக்கணும். பட் மெடிசன் எடுத்துக்கிட்டே இருங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே இருக்குது, நாட்டு மருந்து தான் அதிகமான ஒரு பவராக எல்லா இடத்துக்குமே சொல்யூஷனாக சொல்கிறாங்க. நான் வந்து நாட்டு மருந்து தான் எடுத்தேன். எனக்கு ஓரளவுக்கு க்யூர் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே க்யூர் ஆயிடுச்சு. நாட்டு மருந்துனா என்னென்னு கேட்டிங்கன்னா, பத்தியம் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா கீழாநெல்லி. இந்த கீழாநெல்லி ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. நாட்டு மருந்து கடைகள்லேயே பார்த்திங்கன்னா கீழாநெல்லிக்குரிய மருந்துகள்லாம் நிறைய கிடைக்கும். சப்போஸ் அப்படி அது கிடைக்கல அப்படின்னா, கீழாநெல்லி நம்ம வீட்டை சுற்றி தரையிலேயே நிறைய இடத்துல வளர்ந்துருக்கும். அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த இடத்துல இருக்குன்றதையும். அந்த கீழாநெல்லியை வந்து அரைச்சி டெய்லியும் 3 டைம், அதாவது மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு டைம்னு 3 நாளைக்கு 3 டைம் சாப்பிட்டீங்கனாலே போதும். இல்லை உங்களுக்கு பவர் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக 3 டைமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் அது எடுக்கிற டைமிங்கில் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. தலைக்கு தண்ணி ஊற்றி குளிக்கக்கூடாது, 3 நாளைக்கு ஒருக்கா தான் குளிக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். எனக்கெலாம் வந்து கிட்டத்தட்ட ப்ளட்டில் சர்க்குலேஷன் ஆகிற அளவுக்கு இருந்தது. நாட்டு மருந்து எடுத்து தான் சரியாக இருக்குது. ஸோ நாட்டு மருந்தோ இங்கிலீஷ் மருந்தோ கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டே இருங்க. அசால்ட்டை விட்டுறாதீங்க. உயிர் போயிருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால் உயிர் இருக்கும்போதே நம்ம அதை பாதுகாப்பாக வச்சுக்கணும். அப்படின்னா ஒரு சில பத்தியங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம வாயை கட்டி வைக்கலைனாலுமே உயிர் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மஞ்சள் காமாலை வந்து உடம்புக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அது வந்து கிட்னியை தான் ஃபஸ்ட்டு தாக்கும். கிட்னி, கல்லீரல் இந்த மாதிரி விஷயங்களை தாக்கும்போது அதுக்கேற்ற உணவு பழக்க வழக்கங்களை வந்து நம்ம மாற்றிக்கணும். எண்ணெய் ஐட்டங்களை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பத்தில் சொல்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த் வந்து வெறும் தண்ணி கஞ்சியும் வெங்காயமும் அதிகமாக சாப்பிட்டேன். இதுக்கு வந்து பவர் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்க்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை வகைகள் இந்த மாதிரி விஷயங்கள் சேர்க்கணும். இதில் கொஞ்சம் க்யூர் ஆகிட்டேன். நீங்களும் உங்களுடைய சைடில் யாராவது ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுக்க சொல்லுங்கள். அசால்ட்டை விட்டுறாதீங்க. இப்போ உங்களுக்கு அந்த கீழாநெல்லியை காட்டுறேன். கீழாநெல்லி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக கிடைக்கிற மெடிசன்லாம் கிடையாது, எல்லா இடத்துலையுமே இருக்கும். இந்த பகுதி வந்து நடைபாதையில் ஓரத்தில் இருக்குது. இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் கீழாநெல்லி. இது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். எதுக்கு இதுக்கு கீழாநெல்லின்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, இதோட கீழ்ப்பகுதியை பார்த்தீங்கன்னா உள்ள நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். இது ஒன்றா இருக்குது பாருங்கள், இது கிடையாது. இந்த மாதிரி ரோட்டு ஓரங்கள்லேயே கீழாநெல்லி நிறையா இருக்கும். கீழாநெல்லியோட பவர்னு பார்த்திங்கன்னா செம்ம கசப்பாக இருக்கும். நம்ம கண்ணை மூடிட்டு 3 நாளைக்கு மருந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எப்பப்போ ஃபாலோ பண்ணணுமோ அப்பப்போ ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோயோட தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். அதை நீங்கள் வந்து அனுபவிச்சிடலாம். எடுத்தோடனே யூரின் கலர்லாம் ஃபஸ்ட்டு எல்லோவாக போகும். நான் வந்து கிட்டத்தட்ட அது சூட்டுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கவனிக்காமல் விட்டது தான். ஹெவியாகிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ நார்மலாக இருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. வெக்கையில் வேலை பார்க்குறவங்க, சூடு அதிகமான இடத்துல இருக்கவங்க எப்பயுமே வந்து தண்ணி அதிகமாக குடிங்க. தண்ணி குடிக்கலைன்னா பிரச்சனை கண்டிப்பாக வரும். ஸோ இந்த கீழாநெல்லி எங்கே கிடச்சினாலும் நுணுக்கி அப்படியே உருண்டையாக திணிச்சு பால் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் நீராகாரம் இருக்கும் பார்த்திங்களா, அதில் சேர்த்து குடிச்சிக்கலாம். இல்லை வெறும் தண்ணியில் கூட குடிச்சிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் பத்தியம் இருந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு இந்த கீழாநெல்லியில் மட்டும் க்யூர் ஆச்சுன்றதை சொல்கிறது ரெண்டாவது பட்சம்தான். இங்கே பக்கத்தில் ஒரு ஊரில் வந்து கண்ணில் வந்து மருந்து ஊற்றுவாங்க. தாமரைப்பட்டி, புது தாமரைப்பட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸான இடம். அங்கே போய் மருந்து ஊற்றணும். உனக்கு 3 டைம் ஊற்றணும். அதாவது 3 டைம்ன்றது எப்படின்னா, காலையில், சாயங்காலம், மறுநாள் காலையில், அப்படி இல்லைன்னா சாயங்காலம் காலையில் மறுநாள் சாயங்காலம், அந்த மாதிரி 3 டைம் கண்டினியூவாக ஊற்றணும். ஊற்றுனா கண்ணில் இருந்து தண்ணி பொலன்னு ஊற்றிக்கிட்டே இருக்கும். உங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அவ்வளோ எரிச்சல் இருக்கும். எனக்கு அதில் க்யூர் ஆகினது எனக்கு மட்டும் இல்லை, என் கூட இருக்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணது அதுதான்.
எல்லாருமே சொன்னது புது தாமரைப்பட்டி போங்க, பக்காவாக க்யூர் ஆகும்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கீழானலையும் விட்டுறாதீங்க. முடிஞ்சால் மதுரையில் புது தாமரைப்பட்டி போனீங்கன்னா அதுக்கு வந்து மருந்து இலவசமாக தான் கொடுக்குறாங்க. நீங்கள் போய் ஊற்றிக்கலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது, எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. 3 டைம் ஊற்றிட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் மேலே சொன்னாங்க. நான் ஸ்டார்டிங்கில் அவாய்ட் பண்ணேன், ஆனால் அங்கே ஊற்றுனதுக்கப்புறம் தான் எனக்கு க்யூர் ஆச்சு. இன்னமும் கீழானலையும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுடைய உடம்பை பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மோர் டீட்டெயில் ஐ வில் டேக் கேர்.